சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1854வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 4வது மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளிலே எல்லா வாலிபர்களும் திருச்சபையிலே பங்கு பெற்று தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் வாலிபர்கள் நிரம்பி இருக்கும்படியாக ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியில் தேவன் மகத்தான காரியத்தை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். பேதைகளாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இங்கே சாலமோன் ஞானி தன்னுடைய மக்களை எல்லாம் கவனிப்பது வழக்கம். அதிலே ஒரு புத்தியன வாலிபனை கண்டு அவனை கவனிக்கிறார். அவனுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிடித்தமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறது. அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கிறது. என்ன அவனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லி இந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவனுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அவனை எப்படி ஒரு பெண்மணி, திருமணமான ஒரு பெண் இந்த வாலிபனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருகிறான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வாலிபன் அந்த பெண்மணியிடம் தவறான பாதையிலே செல்கிறான். அந்த பெண்மணி இந்த வாலிபனை எப்படி இவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவள் திட்டமிட்டு செயல்படுகிறாள். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தந்திரமான ஸ்திரீ என்று சொல்லி. இந்த பெண் எப்படின்னா, தன்னுடைய கணவனை ஏமாற்றி வாலிபனை தன் கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறாள். அவளுடைய ஆடையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை ஒரு மோசமான ஆடை அணுகிறாள். அவளுடைய எண்ணங்கள் தீய சிந்தனைகளால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி, இதுல இருந்து என்ன சத்தியத்தை அறிகிறோம் என்று சொன்னால், எந்த வாலிபர்களும் திருமணமான பெண்ணோடு சிநேகம் வைக்கக்கூடாது. இப்படி சிநேகம் வைப்போம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழந்து போவோம். வேதத்திலே தாவீது எடுத்துக்கொண்டால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையை பெண்களால் அழித்து விட்டார். சாலமோனை எடுத்துக்கொண்டால் அந்நிய ஸ்திரீகளால் தன்னுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டது. சிம்சோனை எடுத்துக்கொண்டால் தெலிலாவின் வீட்டிலே போய் தன்னுடைய படுக்கையை தெலிலால் மடியிலே போட்டதுனால தேவனுடைய பிரசனம் தேவனை இழந்து விட்டார். வாலிபர்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க வாலிப பிரயாயத்துல சிருஷ்டிகாரன் நினைக்கணும். உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும். உங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபைக்கு செல்லணும். திருச்சபையில போதிக்கப்படுகிற உங்க போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிபர்களை பார்த்தா ஏதோ ஒரு பெண்ணு மேல ஐக்கியப்பட்டு அந்த பெண்ணுக்காக தன்னுடைய குடும்பத்தை பகச்சிட்டு, பெண்ணுக்காக தன்னுடைய வேலையெல்லாம் செய்யாம தன்னுடைய வாழ்க்கை புத்தீனமான செயல்ல இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வாலிபர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தா இன்றைக்கே மனம் திரும்ப உங்களை அர்ப்பணிங்க. உங்களை பத்தி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேரா வருவீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வேதத்துல யோசுவாவை பாருங்க, சாமுவேலை பாருங்க. அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா அவங்கெல்லாம் ஞானம் உள்ள வாலிபர்களாய் செயல்பட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த புத்தீனமான வாலிபர்களுடைய செயல்களைப் போல எந்த வாலிபர்களும் செயல்படக்கூடாது. தன்னுடைய ஆசை இச்சையை சிலுவையில அடித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாலிபர்கள் தேவனுக்காய் வாழ தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த புத்தீனமான வாலிபருடைய செயல்கள் எந்த வாலிபர்களுக்கு காணப்படக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ அவனுடைய வார்த்தையை இருதயத்துல எழுதி வைத்துக் கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்காய் பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகளை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பீடாக என்று சொல்லிக்கிறேன். நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு அநேக வாலிபர்கள் கலந்து கொள்ளட்டும்.
தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் நாளை சண்டே ஷார்ட் மெசேஜ் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.